ஓஐசிஎல், ஏஓ எக்ஸாமுக்கான டார்கெட் அட்டெம்ப்ட் என்ன? நீங்க மார்க் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுடைய மார்க் என்னவா இருக்கு? அது எக்ஸாம்ல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஓஐசிஎல், ஏஓ எக்ஸாம்ல என்னென்ன மாதிரி டாபிக் சப்ஜெக்ட் வைஸா கேட்டிருப்பாங்க? இதுக்கு முன்னாடி நடந்த ஏஓ எக்ஸாம்ஸ் உடைய அனாலிசிஸ் இது எல்லாமே ஃபுல் வீடியோல குடுத்துருக்கேன். கீழ இருக்கக்கூடிய ப்ளே பட்டன கிளிக் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 3 நாள்ல இத கண்டிப்பா பண்ணுங்க அப்படின்ற பேர்ல அது இருக்கும். ரைட். நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி பிஓலேருந்து ஐபிபிஎஸ் பிஓ இன் பிட்வீன்ல லெவல் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி வீடியோல பார்த்திருந்தோம். அதனால 20 நிமிஷம் தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். ஓகேங்களா? எவ்வளோ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 25ல இருந்து ஒரு 28 நீங்க டார்கெட் பண்ணுங்க. ரீசனிங்ல ஒரு 30 பிளஸ் 30லேருந்து 32 டார்கெட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல ஒரு 20லேருந்து 25 டார்கெட் பண்ணுங்க. ஓவராலா நீங்க எவ்வளோ அட்டெண்ட் பண்ணணும்? அப்படி அட்டெண்ட் பண்ணணும் மீன்ஸ் அக்யூரசியா மினிமம் 70 கிட்ட டார்கெட் பண்ணுங்க. 70லேருந்து ஒரு 80 ரேஞ்சில நீங்க அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தைரியமா மெயின்ஸ்க்கு படிக்கலாம். 75 பிளஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா. ஏன்னா நீங்க அட்டெண்ட் பண்றதுல சிலதெல்லாம் தப்பாகும். ரைட்டுங்களா? ஓகே சார். எனக்கு மார்க்கே வரலையே! மார்க்ல நான் இதுல வந்து 20 போடுறேன். ரீசனிங்ல ஒரு 25 போடுறேன். இங்கிலீஷ்ல ஒரு 18 மார்க் 18லேருந்து 20 தான் வருது. அப்டின்னா ஃபைன். மார்க் டெஸ்ட்ல கஷ்டமா இருக்கும். இந்த அட்டெம்ப்ட் சப்ஜெக்ட் வைஸா எடுத்தீங்கன்னா, நீங்க குட்ன்னு அர்த்தம். எக்ஸாம்ல ப்ராப்பரா கொஸ்டின் செலக்ட் பண்ணுங்க. இத விட எக்ஸாம்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எக்ஸாம்ல அண்ட் உங்களுடைய அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கொஸ்டின் செலக்ஷன் ப்ராப்பரா பண்ணி அண்ட் எக்ஸாம் ஃப்ளோ நல்லா கொண்டு வந்து அவேர்னஸோட நல்லா யோசிச்சு எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 75லேருந்து 80 அப்படிங்கிறது டூயபிள். மினிமம் கேஸ் தான் 70 எல்லாம். கஷ்டமா கேட்டா தான். பேப்பர் டிஃபிகல்ட்டி தகுந்த மாதிரி இது மாறும். ஈஸியா கேட்டா இத விட அதிகமாகவும், கஷ்டமா கேட்டா கரெக்ட்டா செலக்டிவா அதற்கான அட்டெம்ப்ட்ட குடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ மார்க் டெஸ்ட்ல என்னால 80 அட்டெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால, ரியல் எக்ஸாம்ல 80 அட்டெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. கண்டிப்பா உங்களால ரியல் எக்ஸாம்ல 80 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியும். ப்ராப்பரா பிரிப்பேர் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. மார்க் டெஸ்ட் அட்டெம்ப்ட் எல்லாம் கண்டுக்காதீங்க. ரியல் எக்ஸாம்ல ஈஸியா இருக்கும். கொஸ்டின ப்ராப்பரா செலக்ட் பண்ணுங்க. அப்படி ரியல் எக்ஸாம்ல கஷ்டமா இருந்தா கூட, அதுக்கான கட் ஆஃப் குறைஞ்சிரும். ஓகேங்களா? பிராக்டிஸ், பிராக்டிஸ், பிராக்டிஸ். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம்க்கான ஃபுல் வீடியோ கமெண்ட் செக்ஷன் அந்த ப்ளே பட்டன்ல இருக்கு. அந்த வீடியோல என்னென்ன டாபிக் வரும் அப்படிங்கிறத தெளிவா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவ பாருங்க. டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனல உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.